100 வயதான ஒரு மூதாட்டன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க தன்னைத்தானே புதைக்க நினைத்தான். ஆனால் அவன் தோண்டிய அந்த குழியில்தான் அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போவதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை. தோண்டிக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பிரகாசமான பொற்கட்டி அவனின் கையில் விழுந்தது. அதிர்ச்சியால் அவன் கண்கள் விரிந்தன. அதில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தோண்டிக் கொண்டே சென்ற அவனின் முன் இன்னும் பொன் வெளிப்பட்டது. இறப்பதற்காக தோண்டிய குழியிலேயே அவன் ஒரு முழு பொற்கொன்றையே கண்டுபிடித்தான். இதை பார்த்த மூதாட்டன் வாயை மூடிக்கொண்டு சத்தமே செய்யாமல் உற்சாகத்தில் நடுங்கினான். இப்போது கிடைத்த இந்த பொன்னால் அவன் வாழ்நாள் முழுதும் சுகமாக வாழலாம் என்று எண்ணினான். ஆனால் அவனுக்குத் தெரியாது, இந்த பொன்னே அவனை அழிவின் பள்ளத்தில் தள்ளப் போகிறது என்பதை. அனைத்து பொன்னையும் சுமந்து மூதாட்டன் நகரத்துக்கு புறப்பட்டான். புதிய வாழ்க்கையை தொடங்கும் கனவோடு நடந்தான். ஆனால் விதி மீண்டும் அவனை கொடூரமாக சோதிக்கத் தயாராக இருந்தது. ஒரு போரில் தோல்வியடைந்த படைவீரர்கள் குழு அவன் பாதையை மறித்தனர். அவன் சுமந்து வந்த பொன்னை கண்டதும் கெட்ட நாய் போல பறித்துக் கொண்டனர். மூதாட்டன் உள்ளுக்குள் கொதித்தாலும் படைவீரர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் எதுவும் செய்ய முடியவில்லையோ. ஆனால் அந்த படைவீரர்கள் அதோடு நின்றுவிடவில்லை. அவனுடைய பொன்னையே பறித்ததல்லாமல் அவன் மிகவும் நேசித்த நாயையும் உயிரோடு விடவில்லை. இதனால் மூதாட்டன் முற்றிலும் சினந்தெரிய வைத்தான். சில நொடிகள் முன் அவனை கேலி செய்த படைவீரர்கள் அடுத்த நொடியிலேயே மூளை துளைக்கப்பட்டு விழுந்தனர். கண் இமைக்கும் நேரத்தில் எல்லோரும் உயிரிழந்தனர். ஆனால் ஆபத்து இன்னும் முடியவில்லை. தொலைவில் இருந்து டேங்களின் முழக்கங்கள் கேட்கத் தொடங்கின. ஆபத்து அருகில் வந்துவிட்டது என்று உணர்ந்த மூதாட்டன் உடனே ஓடத் தொடங்கினான். அவன் ஓடிச் செல்வதை பார்த்த தளபதி சிரித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் செல்லும் வழியில்தான் முன்கூட்டியே பதுக்கியிருந்த மைன்கள் காத்திருந்தன. அடுத்தது என்ன ஆகும்? மூதாட்டன் உயிர் பிழைப்பானா? அல்லது அந்த மைன் குலத்தில் அவன் வாழ்க்கை முற்றுமாக முடிந்துவிடுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாகத்தைக் காண மறக்காதீங்க.